நம்ம தனுஷருடைய மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் முதலாக இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்த படம் தான் 3. இந்த படத்துல ஸ்ருதிஹாசனுடன் இணைந்து நடித்தார் நம்ம தனுஷ் அவர்கள். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உண்டாகி அது டேட்டிங் உறவு வரை சென்றதான். அடுத்ததாக சிம்பு தயாரித்த ஆல்பத்திற்காக அவரே ஒரு பாடலை பாடியிருக்காரு. அந்த பாடல்ல பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக வார்த்தைகள் இடம்பெற்று பெரும் சர்ச்சையாச்சு. இந்த பாடலை பாடியது சிம்பு, ஆனா இதை வெளியிட்டது தனுஷ் தான் அப்படின்ற ஒரு பிரச்சனையுமே போயிட்டு இருந்தது. மூன்றாவதாக தனுஷ் அனிருத் இவங்களுடைய சர்ச்சைகள். இவங்க 2 பேருடைய நடவடிக்கை சரியில்லை. 2 பேரையும் பற்றியுமே நிறைய குற்றச்சாட்டுகள் ரஜினி அவர்கள் முன் வச்சாரு. இதனால கொதித்த ரஜினி அவர்கள் இருவரையுமே இனி நான் சேர்ந்து பார்க்க கூடாது அப்படின்னு டெத் வார்னிங் கொடுத்திருக்காராம். மேலும் அனிருத்த வீட்டுல சேர்க்க கூடாது அப்படின்னு மகள்களுக்கு ஆர்டருமே அப்போது போட்டிருக்காரு. அடுத்ததாக தனுஷ் அமலாபால் இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரியுமே நன்கு ஒர்க் அவுட் ஆனது. அமலாபால் வீட்டிலேயே தனுஷ் தமம் கிடந்திருக்காராம். எல்லாத்தையுமே அறிந்த ரஜினி அவர்கள் அங்கேயே சென்று இருவரையுமே வெளுத்து வாங்கியிருக்காராம். அதுல இருந்துதான் அமலாபால் அவங்களுடைய கெரியரே சேஞ்ச் ஆகியிருக்கா. கடைசியாக பாத்தீங்கன்னா தனுஷ் சுசித்ரா இந்த பிரச்சனை தான் தற்போது லைவ்ல இருக்கு. சுசித்ரா தன்னுடைய கணவர் கார்த்திக் குமாரும் தனுஷுமே வேற மாதிரி உறவுல இருக்காங்க அப்படின்னும் இவங்க அதிகமாக போதைப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு இயற்கைக்கு புறமாக நடந்து கொள்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு தற்போது நிலவிட்டிருக்கு. சோ தற்போதுமே ரஜினிகாந்த் அவர்கள் தனுஷை அழைத்து கண்டிப்பாரா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.